ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டியான பைனாப்பிள் ஹல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ஹல்வாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பைனாப்பிள் வாங்கியிருந்தோம். அப்போது பைனாப்பிளை வச்சு ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்ட்டு நினச்சப்போ தான் பைனாப்பிள் அல்வா செய்யலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. அல்வா கொஞ்சம் தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள் தான் எடுத்திருக்கேன். இதை இப்போது தோலெல்லாம் கட் பண்ணிடலாம். சென்டரில் தண்டு மாதிரி இருக்கும், அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பைனாப்பிளையும் பொடி பொடியாக கட் பண்ணிடலாம். எல்லா பைனாப்பிளையும் கட் பண்ணியாச்சு. இனி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். தண்ணீர் எதுவுமே ஊற்ற வேண்டிய தேவையில்லை. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இனி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கப்பு தண்ணீர் ஊற்றி அலசி ஊற்றிடலாம். அரை கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுடலாம். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால இந்த அல்வா 10 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடும். இந்த பைனாப்பிள் நல்ல இனிப்பாக தான் இருந்தது. அதனால் நான் 1 கப்பும் கொஞ்சம் கூடுதலும் சீனி எடுத்திருக்கேன். பைனாப்பிள் நல்ல புளிப்பாட்டு இருந்ததுன்னா நீங்கள் 1/2 கப்பு சீனி எடுத்துக்கிடுங்க. இந்த சீனியில் அரை கப்பு தண்ணீர் ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சைடில் கொஞ்சம் நுரைச்சி வருது. இந்த நேரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததையும் ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் ரொம்ப தண்ணீர் ஊற்றலை, அதனால் சீக்கிரமாகவே திக்காயிரும். பைனாப்பிளில் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே ஊற்றியாச்சு. இனி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எவ்வளோ நேரத்தில் திக்காகுது அப்படின்னு தெரியறதுக்காக வேண்டி நான் இதை ஸ்பீட் பண்ணலாம் இல்லை. ஊற்றின உடனே சைடில் எல்லாம் அப்படியே திக்காயிட்டே வருது. நான் இந்த அல்வாவுக்கு கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா ஆரஞ்சு கலரோ ரெட் கலரோ இல்லைன்னா க்ரீன் கலரோ கூட ஆட் பண்ணிக்கிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு வேணாலும் சேர்த்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜாம் மாதிரி வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொதித்ததுமே திக்காயிட்டே இருக்குது. இனி இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இந்த அல்வாவுக்கு நிறைய நெய்யும் தேவைப்படாது. நான் மொத்தமாக 4 டீஸ்பூன் தான் நெய் ஊற்றியிருந்தேன்.
நெய் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறதுனால இப்போ பேனில் இருந்து ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. மறுபடியும் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். பைனாப்பிள் ரேட் ரொம்ப குறைவு தான். அதனால் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். புளிப்பும் இனிப்பும் சேர்ந்து பைனாப்பிள் ஃப்ளேவரோட சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். பைனாப்பிளோட எசன்ஸே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இதில் ஏலக்காய் தூள் எதுவுமே சேர்க்கலை. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியும் நிறைய அல்வா ரெசிபீஸ் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு அல்வா ரெசிபினே பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. பேனில் ஒட்டாமல் வந்தாச்சு. இனி உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டுக்கிடலாம். நான் செர்ரியும் கேசியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நெய்யில் தாளிச்செலாம் போடலை, சும்மா தான் போட்டிருக்கேன். எல்லோ கலராக இருக்கிறதுனால ரெட் கலர் போட்டால் நல்லாயிருக்கும், கலர் காம்பினேஷன் அப்படின்ட்டு தான் நான் செர்ரி போட்டிருக்கேன். நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டிலாம் கூட போட்டுக்கிடலாம். ஃபைனலாக 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டோட்டலாக நான் 4 டீஸ்பூன் நெய் தான் ஊற்றிருக்கேன், அதுவும் சின்ன டீஸ்பூன் தான். அவ்வளவுதான், அல்வா ரெடி ஆயாச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே ஒரு ட்ரெயில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நட்ஸ் போட்டிருக்கேன், அதிலையே நம்ம ஊற்றிடலாம். நெய் அப்ளை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நெய்யே நமக்கு சீக்கிரமாக டிமோல்ட் ஆகி வந்துடும். இது அப்படியே ஆறதுக்கு விட்டுறணும். 1 ஹவரில் நல்லா ஆறிடும். நல்ல கலர்ஃபுல்லான அல்வா ரெடி ஆயாச்சு. எந்த கலருமே சேர்க்கலை, எந்த எசன்ஸுமே சேர்க்கலை. சூப்பரான டேஸ்டியான பைனாப்பிள் அல்வா ரெடி. பீஸ் போடுறதுக்கும் கரெக்டாட்டு வந்திருக்கு. நீங்கள் விருப்பப்பட்ட டிசைனில் நீங்கள் பீஸ் போட்டுக்கிடலாம். நான் ஸ்கொயர் ஆட்டே தான் கட் பண்ணி வைக்க போகிறேன். பார்க்கவே நல்ல கண்ணாடி மாதிரி இருக்குது. கட் பண்ணும்போதே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அல்வா எப்படி வந்திருக்குன்னு. சாப்பிடவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.